இந்த ரெக்கார்ட் நோட்ல பாத்தீங்கன்னா போனாஃபைட வந்து ஒட்டுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூடியூப் லைவ் போடும்போது கிளியரா சொல்லியிருப்போம், ஒன் சைடு ஒட்டுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஒட்டுங்கன்னதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வச்சு இப்படியே ஒட்டிருங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி பண்ணக்கூடாதுல்ல. நமக்கு செகண்ட் பேஜ்ல வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்க இது வரைக்கும் ஒட்டாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர மாதிரி கூட ஒட்டிக்கோங்க. அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்ப எப்படி ஒட்டணும் அப்படின்னா, இதுதான் உங்களோட போனஃபைட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கத்துல கம்மு போட்டுருங்க. சரிங்களா? கம்மு போட்டு இந்த ஒன் சைடு மட்டும் ஒட்டுங்க. இப்படி தூக்குனா இந்த பேஜ் வரணும். சரிங்களா? மொத்தமா தூக்கி இப்படியே ஒட்டிடாதீங்க. சரிங்களா? இது ஒட்டுங்க ஒட்டுங்கன்னதும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட் தெரியாது இல்ல, ஏதாவது ஒண்ணு ஹைட் ஆகும்ல. அப்ப அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதை கொஞ்சம் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட்ல இன்னும் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்போம். கலர் பிரிண்டா இல்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா அந்த மாதிரி சொல்லி அது ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. கலர் பிரிண்ட கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்ல. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுக்கோங்க. யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. அதே போல ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் நோட்டை நாங்க வந்து எக்ஸாம் அன்னைக்கு சப்மிட் பண்ணிக்கிறோம். அதே போல சனிக்கிழமை எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வரும்போது சப்மிட் பண்ணிக்கிறோம். வீட்டுல இருந்து யாராவது அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இதை பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸ்ல பேசிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க சரியா வாட்ச் பண்ணலன்னு நினைக்கிறோம். லைவ் கிளாஸ்ல கூட இதை சொன்னோம், யாரையும் அனுப்பக்கூடாது, நீங்க தான் போகணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே. இதையும் மீறி வந்து என்னால போக முடியாது, வீட்டுல இருக்கிறவங்கள தான் அனுப்புவோம் அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம் சென்டர்ல அங்க எக்ஸாம் நோட்டை கலெக்ட் பண்ற ஸ்டாஃப் கிட்ட நீங்க பேசிட்டு பர்மிஷன் வாங்கி வேணா அனுப்புங்க. அது வந்து உங்களோட விருப்பம், இது உங்களோட ரிஸ்க். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு நான் ரெக்கார்ட் நோட்டை எடுத்துட்டு போறேன்னு சொல்றவங்களும் அதுவுமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா வந்து இங்க ரூல்ஸ் வந்து 10 days பிஃபோரா நம்ம வந்து எக்ஸாம் சென்டர்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணது லேட்டு தான். அப்ப நமக்கு லேட்டா வந்து ரிலீஸ் பண்ணதால இது சார்ந்து ஏதாவது வந்து நமக்கு கொடுத்தாங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ், அதுபடி நம்ம போய்க்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா எதுவுமே அதை பத்தி வந்து சொல்ல கிடையாது. ஒரு பிரைவேட் கேண்டிடேட்டா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணி சைன் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஆனா ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் தெரியல. ஒருவேளை ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணதுக்கு லேட் ஆச்சு, அதனால நீங்க எக்ஸாம் அன்னைக்கு கூட சப்மிட் பண்ணிக்கலாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்தா மட்டும்தான் நீங்க இதை பத்தி யோசிக்கணுமே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றதை பத்தி தான் பார்க்கணுமே தவிர நம்ம எக்ஸாம் அன்னைக்கு போய் பண்ணிக்கிறோன்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப வந்து அந்த எக்ஸாம் அன்னைக்கு போயிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? அப்ப இந்த மாதிரி எல்லாமே கிராஸ் கொஸ்டினாவே கேட்கிறோம். அதெல்லாம் உங்களோட ஓன் ரிஸ்க்குங்க. நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு போய் சப்மிட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல முடியுமா? இப்ப இங்க இருக்கிற ரூலை மீறி நான் சொன்னேன் அப்படின்னா கடைசியில என்ன போயிட்டு அங்க கை காட்டி விடுவீங்க. அப்ப வந்து இந்த ரிஸ்க் எல்லாம் உங்களோட ஓன் ரிஸ்கா இருக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். நீங்க இதை வந்து சரியா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல டெமோ போட்டதுல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2.5 மாசமாவே இதே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்பயும் லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுமே இதை கேட்கறீங்க அப்படிங்கிற போது அப்ப நம்ம வந்து அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. போயிட்டு ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணுங்க, பண்ணிதான் ஆகணும். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, ரிப்ளை கொடுக்குறேன்.